வணக்கம் கோ டெம்பிள் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இறைவனோட அருளால நீங்க எல்லாரும் நலமா இருக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். இன்னைக்கு கந்தசஷ்டியை முன்னிட்டு ஒரு அற்புதமான முருகனை தரிசிக்கணும்னு சென்னையில இருந்து வேலூரை நோக்கி என் பயணம் துவங்கியது. வேலூர் செல்லும் பாதையில ஒரு 7 கிலோமீட்டருக்கு முன்னாடியே லெஃப்ட்ல நம்ம பார்த்தோம்னா மலைக்கு மேல ஒரு மிகப்பெரிய முருகன் அமைஞ்சிருக்கிறாரு. இவர் சமீபத்துல ஒரு கும்பாபிஷேகம் நடந்து இந்த முருகன் நமக்கு எல்லாருக்கும் காட்சி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதனால நம்ம வேலூர் செல்லும் பாதையை ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம், இந்த முருகனை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நம்ம சென்னையில இருந்து புறப்பட்டோம்னா ஆற்காடு தாண்டினதுக்கு அப்புறமா ரத்னகிரி முருகன் உங்க எல்லாருக்கும் தெரியும், அது ரைட் சைட்ல வரும். அதுக்கப்புறம் கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு 5 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறம் லெஃப்ட் சைட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மலை தெரியும், மலைக்கு மேல முருகன் தெரியுறாரு. இவர் சமீபத்துல நம்ம இந்த பக்கம் ரூட்ல போயிட்டு இருக்கும்போது நம்ம கண்ணில் பட்டாரு. அடடா, இப்படிப்பட்ட ஒரு முருகனை நம்ம கோ டெம்பிள் வியூவர்ஸுக்கு காட்டணுமே அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி இந்த முருகரை இன்னைக்கு அந்த கோயில் நிர்வாகத்தோட பர்மிஷனோட ஷூட் பண்ணலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கேன். இந்த முருகன் உலகத்திலேயே 3வது மிக உயரமான முருகன். முதல் 2 பத்தி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த அதிசயமான முருகன் ஒரு மலைக்கு மேல அமைஞ்சிருக்கிறாரு. அதுதான் இதுல சிறப்பே. முதல் உயரமான முருகன் சேலத்துல இருக்கிறாரு, முத்துமலை முருகன் திருக்கோயில்ல இருக்கிறார். அதுக்கு அடுத்து மலேசியா பத்துமலை முருகன் 2வது மிகப்பெரிய முருகன். அடுத்து இந்த தீர்த்தகிரி மலை முருகன் உலகத்திலேயே 3வது மிகப்பெரிய முருகன். மற்ற முருகனை விட இவர் ஒரு அதிசயமான முருகன். அது ஏன்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த மலை தீர்த்தகிரி மலைன்னு பேர் வந்ததுக்கான காரணமும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இயற்கையாவே இந்த மலையில மூலிகை சுனை நீர் வந்துட்டு இருக்கு. அதனாலதான் இத தீர்த்தகிரி மலைன்னு சொல்றாங்க. நோயை தீர்க்கும் இந்த சுனை நீர் எங்கிருந்து தொடங்குது தெரியுமா? இந்த ஆலயத்தோட ஸ்தல விருட்சமான நாவல் மரத்தோடைய வேர்ல இருந்து தொடங்குது. அதையும் போய் பார்க்க போறோம். இந்த கோயிலுக்கு நம்ம அடைஞ்சிட்டோம். வேலூர்ல இருந்து அந்த ஹைவேல இருந்து கரெக்டா ஒரு லெஃப்ட் வரும். அந்த முருகனை பார்த்த உடனே அந்த லெஃப்ட்ல நீங்க வந்துடணும். சர்வீஸ் ரோடா வந்தீங்கன்னா உள்ள வந்தீங்கன்னா வசூர்ன்ற ஒரு அற்புதமான கிராமம் மலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த வசூர் மக்கள் தான் மிகப்பெரிய இந்த முருகனு வரதுக்கான காரணமாகவும் உதவியாகவும் இருந்திருக்கிறாங்க. முதல்ல நம்மளை வரவேற்றது இங்க கோயிலுடைய நிர்வாக தலைவராக இருக்கிற ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்கள். இவர் தான், இவருடைய முயற்சியில தான் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மிக உயரமான முருகன் இங்க அமைஞ்சிருக்கிறாரு. இந்த ஸ்ரீனிவாசன் ஐயாவுடைய தகப்பனார் நடராஜ முகதலியார் இந்த கோயில் ஒரு சிறிய கோயிலா இருக்கும் போது அதுக்கான திருப்பணிகளையும் தன் சொத்தெல்லாம் வித்து பண்ணியிருக்கிறாரு. இந்த படித்துறை இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்க, இதையும் அவர் தான் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நற்பணியை செஞ்சிட்டு இருந்த நடராஜ முதலியாருக்கு ஒரு கனவு தோண்டி இருக்கு. ஒரு உயரமான முருகனை நம்ம இந்த மலைக்கு மேல வைக்கணும் அப்படின்னு கனவு தோன்றியிருக்கு. அந்த கனவை நிறைவேற்றியவர் அவருடைய தமையன் திரு ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்கள். அவருடைய அன்புக்கு அளவே இல்லை. ஊர் மக்கள்லாம் கூடி எங்களை வரவேற்றினாங்க. முதல்ல அடிவாரத்தில் இருக்கிற செல்வ விநாயகரை தரிசிப்போம், அதுக்கப்புறம் மலைக்கு மேலே போய் முருகனை தரிசிக்கலாம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் செல்வ விநாயகரை தரிசினதுக்கு அப்புறமா நாங்கள் எல்லாரும் படி ஏறி ஒரு 10 அடி தாண்டினோம். அதுக்கப்புறம் ரைட் சைடில் இந்த முருகன் உடைய திருப்பாதம் இருக்கு, அதையும் தரிசிங்க அப்படின்னு சொன்னார். அதை தரிசிச்சதுக்கு அப்புறமா நாங்கள் மலைப்பாதையிலேயே மேலே போயிட்டோம். படி ஏறலாம். படி ஒரு 222 படி தான். இருந்தாலும் நாம் கேமரா எக்யூப்மெண்ட்லாம் வச்சிருக்கிறதால மலைப்பாதையிலேயே மேலே போயிட்டோம். ஸோ இந்த மலைப்பாதையை காட்டிகிட்டு இருக்கேன் வாங்க. ஒரு அழகான இயற்கை சூழலில் அமைஞ்சிருக்கு மலை. 2-3 மலை சேர்ந்தாப்புல அப்படியே இருக்குது. அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா முதல்ல நம்ம அடையிறது நம்ம தரிசனம் பார்க்கறது இந்த பெரிய முருகன். அவர் மேற்கு பார்த்து இருந்துட்டு இருக்கிறாரு. கிழக்கு பார்த்த மாதிரி இந்த கோயிலுடைய பழமையான கோயில் அதுதான் தீர்த்தகிரி வடிவேலு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். வள்ளி தேவயானை சமேதரோட காட்சியளிக்கும் அந்த பழமையான கோயிலை நம்ம தரிசிப்போம். அதுக்கப்புறமா இந்த மிகப்பெரிய உயரமான இந்த முருகனை தரிசிப்போம். அதுக்கப்புறமா இந்த கோயில் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிற சீனிவாசன் சார்கிட்ட பேசுவோம். இங்க உள்ள பக்தர்கள், வசூர் பக்தர்கள் பத்தியும் தெரிஞ்சுப்போம். அவங்களுக்கு இந்த முருகன் எப்படியெல்லாம் அவங்களுக்கு அருள் புரிஞ்சிருக்கிறாரு அப்படின்றதையும் தெரிஞ்சுப்போம். தீர்த்தகிரி வடிவேல் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் இருக்கிறோம். இது எங்கே இருக்குன்னா வேலூருக்குலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் முன்னாடியே வசூர்ன்ற ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு மலைக்குன்று, அங்கே தான் தீர்த்தகிரி மலை.
அந்த மலைக்குன்றுக்கு மேலே வள்ளி தேவயானி சமேதரோட பழமையான ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலை பராமரித்து வந்து அதுக்கான திருப்பணிகளை செஞ்சு படித்துறைகள்லாம் அமைச்சு பாதைகள்லாம் அமைச்சு கொடுத்தவர் வந்து இங்கே இருக்கிற நடராஜ முதலியார் அப்படின்றவர் தான் அதை ஸ்தாபிதம் பண்ணி இவ்வளோ காலமாக நடத்திட்டு வந்துருக்காரு. அவர் மறைவுக்கு பின்னாடி இப்போது அவருடைய தமையன், அதாவது அவருடைய சன் வந்து ஸ்ரீனிவாசன் என்கிற அன்பர் வந்து இதை எடுத்து பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ அவர் நடராஜர் முதலியாருக்கு ஒரு கனவு இருந்தது, இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான முருகனை பண்ணணும். அவர் பத்துகேஸ் போயிருக்கிறாரு, மலேசியாவில் இருக்கிற பத்துகேஸ் போயிருக்காரு. அங்கே பார்க்கும்போது அவருக்கு ஒரு கனவு இருக்குது. அந்த கனவை நிறைவேற்றணும் அப்படின்ற அவருக்கு ரொம்ப நாள் ஆசை இருந்தது. 8 வருஷம் போச்சு, நடக்கவே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு. அதை அவருடைய தமையன் ஸ்ரீனிவாசன்கிட்ட சொல்லிவிட்டு மறைஞ்சிட்டார். 2021 இந்த பணியை ஸ்டார்ட் பண்ணி ஸ்ரீனிவாசன் இந்த அளவுக்கு இப்படி ஒரு பெரிய முருகனை கொண்டு வந்திருக்கிறாரு. ஸோ இந்த மலையில் தீர்த்தகிரி முருகன் இப்படி வந்திருக்காரு. இது இப்போதைக்கான கதை. இதுக்கு முன்னாடி அந்த புராண கதையை நம்ம சொல்லணும். இந்த கோயிலில் அங்கே நீங்கள் ஒரு 2 கோயிலாக இங்கே வந்தீங்கன்னா 2 கோயிலாக நீங்கள் பார்க்கலாம். ஒரு குன்றில் பழமையான கோயில் இருக்கும், அது சின்ன முருகன் சின்ன அமைப்பில் இருப்பார், வள்ளி தேவயானி சமயத்தோடு இருப்பார். அங்கே நம்ம அபிஷேகத்தை பார்த்தோம். அந்த அபிஷேகத்தில் வள்ளி பார்க்கும்போது ரொம்ப பழமையான குழந்தை முகம் வள்ளிக்கு. தேவயானி அதே மாதிரி அவங்களுடைய ராஜ கம்பீரத்தோடு இருக்காங்க. முருகன் சின்ன முருகன், அருமையான முருகன். அந்த முருகன் இங்கே ஏன் வந்தார் அப்படின்றதுக்கான ஒரு புராண கதை இருக்குது, இங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க. அது எப்படின்னா, இங்கேருந்து வள்ளிமலை இருக்குது கிட்ட. வள்ளிமலை வந்து ராணிப்பேட்டை மாவட்டம் அந்த பக்கத்தில் இருக்குது. வள்ளிமலை இருக்குது. அந்த வள்ளிமலையில் முருகன் சூரசம்மாரம் நடந்ததுக்கப்புறமா வள்ளியை காதலித்து மணந்து கொன்ற இடம் அது. ஸோ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி சூரசம்மாரம் பண்ணிவிட்டு இந்த மலைக்கு மேலே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறாரு. கொஞ்ச நாள் இலைப்பாரிட்டு அதுக்கப்புறம் வள்ளிமலைக்கு போகிறாரு. வள்ளியை காதலித்து மணக்கிறாரு. ஸோ இந்த இலைப்பாரின இடம் தீர்த்தகிரி. இந்த மலைக்கு தீர்த்தகிரி அப்படின்ற ஒரு பேர் எப்படி வந்தது அப்படின்னு சொன்னால், இங்கே 4 விருஷங்கள் இருக்குது. ஆலமரம், அரச மரம், நாவல் மரம், அத்தி மரம், இப்படின்னு 4 விருஷங்கள் இங்கே இருக்குது. இந்த நாவல் மரம் தான் இங்கே உள்ள ஸ்தல விருஷம். இந்த நாவல் மரத்துலேருந்து அதோட வேர்லேருந்து ஊற்று தானாக வருது. அந்த ஊற்று தான் அப்படியே கண்டினியூ ஆகி கீழே நீங்கள் பார்க்கலாம், அது மிதகு வரைக்கும் வந்து அது ஃப்ளோ ஆகுது. அந்த ஊற்று தான் ஒரு நோய் தீர்க்கும் மருந்தாகவும் இருக்குது. ஸோ அதனால் தீர்த்தகிரி அப்படின்ட்டு இங்கே பேர் வந்திருக்கு. இந்த கோயிலில் பல சிறப்புகள் இருக்குது. இந்த கோயிலை இந்த ஆரம்பித்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிற இந்த ஸ்ரீனிவாசன் ஐயாவை நம்ம சந்திப்போம். இந்த ஊர் மக்களை சந்திப்போம். அவங்கக்கிட்ட அவங்களுடைய அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுப்போம். இவ்வளோ பெரிய முருகன் இங்கே வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது. இங்கே நிற்கிறாரு, அருள் புரிகிறாரு, வேலூர் மாவட்டத்தையே காத்துட்ருக்கிறாரு. நம்ம கந்தசஷ்டி விழாவை முன்னிட்டு இந்த எபிசோடை பார்த்துட்ருக்கோம். இந்த கந்தசஷ்டி விழாவில் இந்த கோயிலை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். வந்து வாங்க, இங்கே உள்ள மக்களை பார்ப்போம். ஷார்ட்ஸ் எல்லாம் எப்படி வருதுன்றதையும் பார்ப்போம். உலகத்திலேயே 3வது மிகப்பெரிய முருகனை இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இங்கே நம்ம கூட இருக்கிற மக்கள் வந்து வேலூர், வசூர் அன்பர்கள், தீர்த்தகிரி நிர்வாகிகள், அவங்கெல்லாம் வந்திருக்காங்க. அவங்ககிட்ட இந்த கோயிலை பற்றி தெரியணும். முதல்ல ஸ்ரீனிவாசன் அண்ணா, இந்த கோயில் எப்படி இந்த பண்ணணும் அப்படின்றது உங்கள் அப்பாவுக்கு எப்போ? அவர் ஒரு 8 வருஷமாக இதுக்கு முன்னே இறக்கிறதுக்கு முன்னே பண்ணணும் பண்ணி சொல்லியிருந்தார். அவர் இறக்கிறதுக்கு முன்னையும் இது எல்லாருக்கிட்டையும் இது கட்டணும் அப்படின்ற ஒரு கனவு. சரி, அது ஊர் பொதுமக்கள்லாம் நாங்கள் எல்லாம் ஒன்றா நின்று முன்னே நின்று செஞ்சோம் இதை. சரி சரி, அவருடைய கனவை நிறைவேற்றணும் எல்லாம் சேர்ந்து. இதுக்கு முன்னாடி பத்துகேஸ் தான் இருந்தது, அதை பார்த்து வந்த கனவா இல்லை? அவர் மலேசியா டூர் போயிட்டு வந்தார். சரி, போயிட்டு வந்த பிறகு அந்த கோயிலெல்லாம் அப்போ தான் கட்டினது. அப்போ அடிக்கட்டு கோயிலெல்லாம் அதே மாதிரி நம்ம ஊரில் கட்டணும்
அப்படின்றதுன்ட்டு சேலத்துக்கு முன்னாடி இங்கே தான் பூஜை போட்டார் கோயிலாண்ட. சரி சரி அது அப்படியே கொஞ்சம் தடங்கள்லேயே ஃபாரஸ்ட் அப்படி இப்படின்னு போயின்னு இருக்கும், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சரி சரி அதுக்கப்புறம் இங்கே தான் அவர் பூஜை போட்டு விட்டோட இங்கேயே ஃபைனலாக பண்ணி கட்டணும். சரிங்க. மற்ற எல்லா கோயில்களில் இல்லாத சிறப்பு வந்து இந்த கோயில் இருக்கு. ஆமாம், மற்றதெல்லாம் நம்ம பத்து கேவ்ஸ் பார்த்தீங்கன்னா அது தரையில தான் இருக்கும். தரையில் இருக்குது. பின்னாடி பத்து மலை இருக்கும், அப்புறம் முத்துமலை கூட தரையில தான் இருக்கும். பின்னாடி முருகர் சிலை மேலே மலை மேலே மலை மேல இருக்கிறது இதுதான். இந்த கோயில் எந்த அளவுக்கு இது இப்படி அதிசயமா இருக்குது, இது எப்படி கட்டினீங்கன்னு அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஏன்னா அந்த ஸ்தபதி பத்தி சொல்லுங்க, எப்படி இதை கட்டினாங்க? அவர் மலேசியாவில் கட்டினாரு தியாகராஜன் ஸ்தபதி, அவர் தான் சேலத்துலேயும் பண்ணாரு, அவர் கூப்பிட்டு வந்தா இங்கேயும் பண்ணோம். சரி. சேலம் மலேசியாவில் இருக்கிற முருகரோட ஒரு வித்தியாசமா நாங்கள் பண்ணோம் எல்லாம் சேர்ந்து. டிசைனிங் பண்ணும்போது அதெல்லாம் ஒரு நேராக இருக்கு. சரிங்க. வலது கையில் ஆசீர்வாதம் பண்ற மாதிரி பண்ணோம். அங்கே வந்து மாலை பின்னாடி. சரிங்க. இதுக்கு நாங்கள் துண்டு வடிவமைச்சு முடி இயற்கையாக இருக்கிற மாதிரி பண்ணோம். ஆமா. மாறு வரைக்கும் அதெல்லாம் வந்து கவசம் இருக்கும். நாங்கள் ரியலாக வந்து முருகனுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி டிசைனிங். மலை மேலே கட்டுறதுன்ற ஒரு சிரமம் இருக்கும். இப்போ தரையில் கட்டுறது சிரமம் தான். இது குன்று மேலே இருக்குது. இந்த இடம்லாம் நீங்க சொல்றீங்க இது இல்லைன்றீங்க, இது எப்படி பண்ணீங்க அதை சொல்லுங்க. அந்த பேஸ்மெண்ட் இது தாங்கிச்சு, எப்படி தாங்கிச்சு அது அந்த இடம்? அதுக்கு தகுந்த மாதிரி ஜெயலலிதா வச்சு எல்லாம் செக்அப் பண்ணி அது இது இன்ஜினியர் வச்சு அதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் லெவல் பண்ணோம். சரிங்க சரிங்க. இது கவர்மெண்ட் ஒத்துழைப்போட ஊராட்சி மன்ற தலைவர், சரிங்க, சேர்மன் எல்லாம் நிதி கொடுத்து எல்லாமே பண்ணோம். இதெல்லாம் கவர்மெண்ட்ல தான் அந்த தரையெல்லாம் போட்டு கொடுத்தாங்க எல்லாமே. சரிங்க சரிங்க. இந்த தடுப்பு சுவரெல்லாம். பேஸ்மெண்ட் என்ன போட்டிருக்கீங்க அதில்? பேஸ்மெண்ட் வந்து கம்பி கீழே ஈயம் ஊற்றிருக்கோம். 1.5 டன் ஈயத்துக்கிட்ட கம்பி கொடுத்துருக்கோம் உள்ள. சரிங்க சரிங்க. மிச்சம் சிமெண்ட்டு காங்கிரீட் எல்லாமே. முருகன் விஸ்வரூபம் எடுத்தார். அதுக்கு கும்பாபிஷேகம் நடந்த நல்ல சிறப்பாக பண்ணோம். அருமையான கூட்டம். 8ஆம் தேதி கூட்டம் இது வரைக்கும் குறையில நல்ல கூட்டம். அதுக்கப்புறம் கூட்டம் சேர்ந்துக்கிட்டு தான் இருக்கு நல்ல மாதிரி இந்த சுவாமிக்கு. அப்பா அவரு சிதப்பா பேசட்டும். ஐயா, இந்த கோயிலுடைய தல வரலாறு பற்றி சொல்லுங்க. எப்படி இது உருவாச்சு இந்த கோயில் பத்தி? ஏன்னா பழைய கோயில் பார்த்துட்டு இருக்கோம். பழைய கோயில் அது வந்து 8 சின்ன கோயில் தான். அது ஒரு வேலூர் மாவட்டம், வேலூர் வட்டம், புதுவசூர், வெங்கடாபுரம் தீர்த்தகிரி முருகன் கோயில். இந்த கோயில் வந்து அண்ணார் ஜி நடராஜ முதலியார் அவர் முயற்சி செய்து இந்த கோயிலை வந்து படி அமைச்சு, இந்த கோயிலை சுற்றி 2 பக்கமும் மண்டபம் அமைச்சு, முன்னாடி வந்து கோபுரம் அமைச்சு, முன்பக்கம் வந்து ரவுண்டிங் பண்ணி படி அமைச்சு இதெல்லாம் செய்து எனக்கு புத்தி தெரிஞ்சு எனக்கு 67 வயசு ஆகுது. எனக்கு புத்தி தெரிஞ்சு இந்த கோயில் வந்து 4 கம்பம் சீட்டோடு தான் இருந்தது. அண்ணார் அவர்கள் இதை வந்து இந்த கோயிலை வந்து வழி அமைச்சு மொத்தம் படி எல்லாம் அமைச்சு கோயிலை உருவாக்குனது அவர் தான். இந்த கோயில் வந்து கல்லும் கரடுமாக இருந்த இடத்த நாங்கள் வந்து ஜேசிபி மூலமா வெடி வச்சு தகர்த்தி இந்த கோயிலை ரவுண்ட் பண்ணி பக்காவாக தரமட்டம் பண்ணி இந்த சாமி சிலையை உருவாக்கணும். முருக பக்தர்கள் ஜூன் 8ஆம் தேதி கும்பாபிஷேகம் பண்ணோம். முருக பக்தர்கள் அனைவரும் திரளாக கூடி இந்த கோயிலுக்கு வருகை தந்து சிறப்பித்து கொண்டிருக்கிறோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இருக்க இன்னும் கோயில் நல்லா விருத்தி பண்ணி எல்லா வேலையும் செய்து பக்காவாக செய்து முடிச்சு தருவோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த கோயிலுக்கு நீங்கள் இங்கே வரதால் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நன்மை நடந்திருக்கும் இல்லையா? அதை பற்றி சொல்லுங்கள். உங்கள் பேர் என்ன சொல்லுங்கள்? தலைவர். என்னுடைய பெயர் ஜி சிவகுமார், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர். இந்த கோயில் வந்து பொதுவாக ஒரு 100-150 ஆண்டுகளுக்கு முன்பு பழமை வாய்ந்த கோயில். பொதுமக்கள் நிறைய வரத்துக்கு அவர் தான் முதல் காரணம். பொதுப்படையாக பார்த்திங்கன்னா இந்த முருகர், தீர்த்தகிரி முருகர் வந்து நினைத்த காரியத்தை வந்து நம்மளுடைய எண்ணங்களை நம்ம ஒரு வேண்டுதல் வைத்தோம்னா நிறைவேற்றுகிற ஒரு சக்தி வாய்ந்த இந்த முருகர். சரிங்க. அதனால தான் வந்து அவர் நினைத்ததை இன்றைக்கு வந்து இந்த சிலையை உருவாகிறதுக்கு காரணம் அந்த முருகனுடைய அருள் தான். முழுக்க அந்த முருகனுடைய அருளால் தான் இன்றைக்கி இந்த முருகர் சிலை உருவாகி இருக்குது. இதற்கு வந்து எங்கள் ஊரில் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த முருகர் சிலையை அமைத்ததுக்கு முழு காரணம். முருகர்கிட்ட நீங்கள் ஏதாவது வேண்டிக்கிட்டீங்களா? அது நடந்தது, அந்த சம்பவங்கள் இருந்தால் சொல்லுங்கள். அனைத்து பக்த கோடிகளுக்கும் எனது பணிவான வணக்கம். வேலூர் தீர்த்தகிரி புதுவசூர் கிராமத்தில் எழுந்துள்ள முருகன் கோயில் வந்து வசூரார் முதலியார் சொல்லுவாங்க. அவர் பெரியவர். அவருடைய தன் உழைப்பாலும்
தன் அன்பால் ஈர்க்கப்பட்ட அனைத்து வியாபார பெருமக்கள் நண்பர்கள் மூலியமாக சிறுக இது ஒவ்வொரு நாளும் இதே கனவாக இருந்து அவருக்கு எந்த எழுந்தாலும் படுத்தாலும் இதே நினைவில் ஒவ்வொரு வேலையாக ஆரம்பித்து இந்த வழி சீரமைப்பது, அந்த கோயில் பராமரிப்பு, அதே மாதிரி குடமுழுக்கு, அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் செஞ்சிட்டே வந்து இந்த சிலை அமைக்கிறதுக்கு உண்டான இது பண்ணும்போது ஒரு சில தடங்கள் வந்தது. அது முயற்சி அவருடைய இதுவானாலும் அவருடைய புதல்வன் அதை எங்களுடைய நண்பர்கள் மூலியமாகவும் வியாபார பொருட்கள் பக்கத்து ஊர் அக்கத்தூர் எல்லாருடைய நண்பர்கள் மூலியமாகவும் அவருடைய அன்பால் ஈர்க்கப்பட்டு இந்த சிலை என்பது முருகர் சிலைகளை எல்லா இடத்துலையும் சிலையாக பார்ப்பாங்க. இந்த வேலூர் தீர்த்தகிரி வசூரில் மட்டும்தான் முருகனை உருவமாக குழந்தை உருவமாக தத்ரூபமாக பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காட்சியை வசூர் முதலியார் அவருடைய ஆசியாலும் ஸ்ரீனிவாசனுடைய அவர் கரங்களாலும் இந்த வேலூர் மாவட்டத்துக்கு ஒரு பெருமை தந்த ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு இந்த வசூர் என்றென்றும் கடமைப்பட்டுள்ளது என்பதையும், இந்த பகுதி மக்களுக்கு அவருடைய ஆற்றிய பணி, அவருக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னால் முடிந்த உதவியும் அவருக்கு நான் நிறைய செஞ்சுருக்கிறேன். இந்த கோயிலை புறம்பணிப்பதுக்கும் நிறைய என்னுடைய இதுவால் இந்த பாறைங்கள்லாம் நாங்கள் தகர்த்தப்பட்டு இந்த சிலை வந்து உண்மையிலேயே வந்து உயிரோட்டமான ஒரு சிலை என்பது யாராலும் இது தடுக்க முடியாது. இங்கே வேண்டுதல், மனப்பூர்வமான வேண்டுதலை நிறைவேற்றி தந்த தீர்த்தகிரி முருகர் எல்லா மக்களுடைய குறைகளையும் தீர்ப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்கள் வாழ்வில் நிறைய நல்ல பல விஷயங்களை நாங்கள் வேண்டுதல் வைத்து நிறைவேற்றி இருக்கிறார் என்பது பரிபூர்ணமான உண்மை என தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து பக்த கோடிகளுக்கும் இந்த தீர்த்தகிரி முருகன் அருள் பாலிப்பார் என்று உறுதியளிக்கிறேன். இங்கே நீங்கள் கேட்டீங்க ஏற்கனவே இங்கே வேண்டுதல் நிறைவேறி இருக்கான்னு சொல்லிட்டுன்னு. நிச்சயமாக வந்து பார்த்தோம்னு சொல்கிறோம்னா திருமணம் ஆகாதவர்கள், அவர்களுடைய தகப்பனார், குடும்பத்தார் வந்து எங்களுடைய முருகர்கிட்ட வேண்டிக் கொள்வார்கள். வேண்டும் போது அவர்கள் வேண்டிக் கொண்டு போன பிறகு அவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகி இங்கேயே இந்த கோயிலேயே வேண்டுதலை நிறைவேற்றுகின்ற அளவிற்கு இங்கேயே வந்து திருமணம் செய்வார்கள். வருபவர்களுக்கு ஏழைகளுக்கு இலவசமாக திருமணம் இங்கு செய்து கொள்ளலாம் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அதனுடைய அடிப்படையில் இங்கே வரவங்க பார்த்தோம்னாக்கா இலவசமாக திருமணத்தை செய்து கொள்ள நாங்கள் அனுமதி கொடுப்போம். அவர்கள் வந்து இலவசமாக திருமணம் செய்து கொண்டு போவார்கள். அவர்களுக்கு வேண்டுதல் நிறைவேறுகின்ற மாதிரி ஆண் குழந்தை வேண்டுமா பெண் குழந்தை வேண்டுமா என்று வேண்டுதல் நிறைவேறுமா அதுவும் இந்த முருகர் வந்து அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வகையில் தான் நம்முடைய இந்த கோயில் முருகர் அருள் எல்லோருக்கும் கிடைத்திருக்கிறார். இந்த சிலையை உருவாக்கியவர் வந்து பார்த்தோன்னு சொன்னோம்னா திருவாரூர் சபதி தியாகராஜன் சொல்லிட்டு இவரே தான் இந்த சேலத்தில் அந்த முருகர் கோயிலை கட்டினார். அந்த முருகர் கோயில் வந்து ரோட்டுக்கு கீழே கட்டினார். நாங்கள் வந்து பார்த்தோம்னு சொல்லிட்டோம்னா இந்த இடத்த நாங்கள் வந்து முதல்ல வந்து பார்க்கும்போது இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு முருகர் சிலையை உருவாக்க முடியுமா, அந்த அளவுக்கு நமக்கு பக்தர்கள் ஊக்கம் தருவார்களா என்ற நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தோம் ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னோம்னா பெரியவர் நடராஜ மொழியார் அவர்கள் வந்து பார்த்தோம்னா 2-3 இடத்த இந்த இடத்த மலையில் சூஸ் பண்ணார். கோயிலுக்கு எடுத்த மாதிரியே ஒரு இடத்த அங்கே கட்டலாம் சூஸ் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தோன்னு சொன்னோம்னா இந்த இடத்த வந்து சூஸ் பண்ணார். இது வந்து பெரிய மலைப்பகுதிங்க. இந்த மலைப்பகுதி பார்த்தோன்னு சொன்னோம்னா இங்கே சுமார் அந்த இடத்த சூஸ் பண்ணி அந்த இடத்த அவர் வந்து கீழே இருந்த கல்லுங்களை எடுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 50 லட்ச ரூபாவை செலவு பண்ணார். அவருடைய சொந்த பணத்தை செலவு பண்ணி அங்கே அந்த கல்லுகள்லாம் எடுத்து சுமார் அதுக்கு கீழே வந்து பார்த்தோம்னா 20 அடி ஆழம் கீழே வந்து பாறையை உடைச்சி அது கீழே தான் நாங்கள் வந்து பேஸ் போட்டிருக்கோம். சுமார் நம்ம கம்பி போட்டு அவர் சொன்ன மாதிரி பார்த்தோம்னா 1.5 டன் ஈயத்தை காங்கிரீட் போட்டு நாங்கள் வந்து அந்த காங்கிரீட்டுக்கு மேலே தான் இப்போ அந்த சிலையை கொண்டு வந்திருக்கோம். இந்த சிலை வந்து பார்த்தோம்னா சபதி வந்து 3.5 வருஷமாக இதனுடைய பணியை செஞ்சுக்கிட்டு கொடுத்தாரு. 3.5 வருஷம் கிட்டத்தட்ட எடுத்துக்கிட்டார் இதை கட்டுறதுக்கு. பெயிண்ட் பார்த்தோன்னு சொன்னோம்னா எங்கேயுமே கிடைக்காத அளவுக்கு பெயிண்ட்டை வந்து பார்த்தோம்னா வெளிநாட்டிலேருந்து வர வச்சு இதை மதுரையிலேருந்து ஒரே ஒரு கடைக்கார் மட்டும்தான் அதனுடைய டீலர். அவர்கிட்ட இருந்து 10 வருஷம் கேரண்டின்னு கொடுத்துருக்காரு. 1 லிட்டர் பெயிண்ட் வந்து இப்போ 5000 ரூபாயின்னு நாங்கள் வந்து பார்த்தோம்னா மதுரையிலேருந்து வர வச்சு பெயிண்ட் அடிக்கிறதுக்கே வந்து 6 மாதம் எடுத்துக்கிட்டாங்க. 6 மாதம் பெயிண்ட் அடித்தாங்க. இதில் முழு ஈடுபாடு 3 வருஷமாக பார்த்தோன்னு சொல்கிறோம்னா தன்னுடைய சொந்த வேலைகள் எல்லாம் விட்டுட்டு இதை எப்படியாச்சும் நம்ம முழுமை பெற வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாங்களும் ஆரம்பிக்கும் போது முழுமை பெறுமா என்ற எண்ணத்தோடு தான் நாங்கள் இதை ஆரம்பித்தோம். பாதியில் நிறுத்தக்கூடாது என்று நன்கொடையாளர்
பொறியாளர்களிடம் சென்று நன்கொடை வசூலித்து மிக பிரம்மாண்டமான இந்த சிலையை உருவாக்கி இருக்கின்றோம். இன்று வேலூர் மாவட்டமே போற்றுகின்ற அளவிலும் தமிழகம் போற்றுகின்ற அளவிலும் இந்த சிலையை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். இந்த சிலை பக்தர்கள் வசதிக்காக அனைத்து வசதிகளும் செய்து கொடுத்திருக்கின்றோம். இங்கு இந்த சிலை ஆரம்பித்து சுமார் 4 மாதம் 5 மாதம் ஆகிறது. இதுவரையில் இங்கு வந்து போகிற பக்தர்களுக்கு எந்தவித ஒரு சிறு இடையூறும் இல்லாமல் சுயமாக வந்து அவர்கள் பார்த்து தரிசனத்தை முடித்து கொண்டு அனைவரும் இங்கே உட்காந்து தியானம் பண்ணுறது, இங்கே உட்காந்து கடவுளை வணங்குறது, எல்லாருமே பார்த்தோம்னா அவர்கள் நிம்மதிக்காக வேண்டி இங்கு கடவுளை தேடி வருகிறார்கள். அந்த கடவுள் இங்கே பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் என்றது எங்களுடைய எண்ணம். வரவங்க திருப்பி வரணுன்ற மாதிரி தோன்ற மாதிரி இருக்குங்க. பார்க்கும்போது அந்த சாமி நம்மளை இங்கே உட்கார வச்சா அப்படியே இழுக்கிறாரு. அப்படிங்களா? ஞாயிற்றுக்கிழமை வெடிகாலம் பஸ் ஏறி இங்க வந்து வேலூர் டிஃபன் பண்ணிட்டு வந்து உட்காந்துட்டு திரும்பி மதியம் கிளம்பி போறாரு. திருப்பி வரணும்னு தோணுது. அதான் எனக்கு தோணுச்சுங்க. இங்க வந்துட்டாவே ஆமா, அவர் ஈர்ப்பு போக முடியல. சண்டே ஆனா நல்ல ஒரு திருப்தியா கோயிலாவும் இருக்குது, ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி ஃபேமிலியோட வராங்க. ஆமா, எல்லாருக்குமே நல்லா இருக்கு. கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் பக்தர்கள் நிறைய பேர் வராங்க. என்னைக்கியா சொல்ல முடியுமா ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வராங்க? நார்மலா 2000-3000 மேல வரும். லீவு நாள்ல சனி ஞாயிறுல கிரௌட் நிறைய வராங்க. எப்படி வரலாங்க? இப்போ நம்ம சென்னையில இருந்து வேலூருக்கு வரும்போது அந்த ரூட், சென்னையில இருந்து வரும்போது வேலூருக்கு முன்னாடி 7 கிலோமீட்டர் தீர்த்தகிரி முருகர் கோயிலான பஸ் எல்லா பஸ்ஸும் இப்போ நிக்கிற அளவுக்கு பண்றாங்க. வேலூருக்கு வந்தோம்னா வேலூர் வந்து 7 கிலோமீட்டர். சரிங்க. காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன் வந்தோம்னா ஆட்டோ தீர்த்தகிரி முருகர் கோயில்னா நேரம் தான் இங்கேயே எங்க இருந்து வந்தாலும். ஆமா, தீர்த்தகிரி முருகர் கோயில்னா இன்னைக்கு ஒசூர்ன்றதோட தீர்த்தகிரி முருகர் கோயில்னாவே எல்லா வண்டியும் தீர்த்தகிரி முருகன்ற மாதிரி எல்லா பஸ்ஸும் நிக்கிற மாதிரி தீர்த்தம் இருந்தாலும் தீர்த்தகிரி. ஆமா ஆமா, அந்த நாகமரத்தாண்ட எப்பவுமே எங்களுக்கு நீர் விட்டு வந்துன்னே இருக்கும். ஓகே ஓகே. சுவாமி வந்து வடமேற்கு வேலூர் பார்த்த மாதிரி வடமேற்கு பார்த்து வச்சு அருள் பாலிக்கிறார். ஆமா, வேலூர் சரி பாருங்க. அவர் தானே இது, அவங்க தானே உருவாக்குறாங்க. அவங்களோட எல்லாருடைய முயற்சியில உருவாக்கி இருக்காங்க, உலகத்துக்காக அர்ப்பணிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு நல்ல முயற்சியை பாராட்டணும். நன்றி. வந்திருக்க அனைவருக்கும் திருக்கோயில் சார்பாக அனைவருக்கும் நன்றி தெரிவித்து எங்களுடைய பணிவான வணக்கம். இந்த தீர்த்தகிரி நீங்கள் முதல்ல அந்த தோரண வாயில் இருக்கும். நீங்கள் சென்னையிலேருந்து வேலூர் வந்தீங்கன்னா வேலூரில் ரத்னகிரி, நீங்கள் ஆற்காடுக்கு அப்புறம் ரத்னகிரி வரும். அந்த ரத்னகிரி முருகன் கோயில் எல்லாருக்கும் தெரியும். அது தான் அதுக்கப்புறமா லெஃப்டில் வரும், ஒரு ஆர்ச் வரும். அதுதான் உங்களுக்கு அடையாளம். அங்கேருந்து ஷேர் ஆட்டோ இருக்குது, நீங்கள் வந்துடலாம். மலை அடிவாரத்தில் செல்வ விநாயகர் இருக்கிறார். அந்த விநாயகரை கும்பிட்டதுக்கப்புறம் நம்ம படி மேலே ஏறி வரலாம். பக்தர்களுக்கு படி ஏற முடியாதவங்களுக்கு போக்குவரத்துலேயும் நீங்கள் வரலாம். காரு, பைக்கு எல்லாத்துலேயும் வரலாம். மேலே வரைக்கும் அந்த பாதை அமைச்சிருக்காங்க. அந்த படி 222 படி அமைஞ்சிருக்குது. நீங்கள் செல்வ விநாயகரை வணங்கி நீங்கள் ஒரு 10 அடி தாண்டினதுக்கப்புறம் ரைட் சைடில் முருகனுடைய பாதம் பதிஞ்ச இடம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக தரிசிக்கணும். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த தீர்த்த ஊற்று, நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த தீர்த்த ஊற்று இருக்குது, அதோடைய குளமாக இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் படி ஏறி வந்தீங்கன்னா சாமியோட தரிசனம் கிடைக்கும். ஸோ இந்த மலைக்கு நீங்கள் வந்தது ஒரு அற்புதமான பாக்கியம். நமக்கு இங்கே உள்ள மற்ற விஷயங்களையும் பார்ப்போம், வாங்க போய் பார்ப்போம். இங்கே நம்ம கூட இந்த கோயில் நிறுவனர் ஸ்ரீனிவாசன் சாரோடைய குடும்பத்தார் இருக்காங்க. முதல் செல்வகுமார்கிட்ட பேசுவோம். ஐயா, உங்கள் அனுபவத்தில் சொல்லுங்கள், இந்த கோயில் எப்படி கட்டினாங்க, எப்படி இந்த மாற்றம் நடந்தது? நீங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்துருப்பீங்க. குட்டி கோயிலாக இருந்தது, இவ்வளோ பெருசாக வந்தது, அதை பற்றி சொல்லுங்க. சின்ன வயசில் இருக்க சொல்ல நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டென்ட் மாதிரி தான் இருந்தது இந்த கோயில். ஆக்சுவலாக ஸ்டெப்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு ஒன் வே பாத் மாதிரி தான். சரி. அதாவது ஒன் வே பார்த்தோன்னா அது ரொம்ப இந்த ராக்ஸ்லாம் ஜாஸ்தியாக இருக்கும், அதில் கிளைம் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போ வந்து ஸ்டெப்ஸ்லாம் வந்து போட்டு அதெல்லாம் வந்து தாத்தா தான் ரெடி பண்ணார். நடராஜ மலர் தான் ரெடி பண்ணார். சொத்தெல்லாம் விற்று பண்ணியிருக்கிறார். இல்லை, அவர் தான் பண்ணார். அந்த படிகளில் கட்ட சொல்லலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு, அதுக்கப்புறம் ரோடு போட்டு மேலெலாம் வந்து வண்டி வர அளவுக்கு எல்லாத்தையும் பண்ணார். அதுக்கப்புறம் சின்ன கோயிலாக இருக்கு சொல்ல அப்புறம் அப்பா எடுத்து அதை கொஞ்சம் பெருசாக்கி இப்போ 2 பக்கம் கல்யாணம் பண்ணுற மாதிரி மண்டபம் இதெல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா சேலம், மலேசியா, இதுக்கடுத்து நம்மளது தான் வந்து டாலஸ்ட் முருகன் ஸ்டாச்சு. இப்போது பார்த்தீங்கன்னா சேலம், மலேசியாலாம் பார்த்தீங்கன்னா மவுண்டைன் கீழே தான் எல்லாமே, எதுவுமே மவுண்டைன் மேலே கிடையாது. நம்மளது தான் வந்து மவுண்டைன் மேலே. ஆக்சுவலாக இது ரொம்ப ரிஸ்கான வேலை. மேலே எதனா ஒரு
நின்றுட்டாரு ஆமாம் அவரும் நின்று ரொம்ப ஒரு எதனா ஒரு நம்ம ஒரு திங்ஸ் எடுத்துகிட்டு வரணும் கூட மேலே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்துகிட்டு வரணும். சரிங்க. அதெல்லாம் எல்லாமே பண்ணி தான் எல்லாரும் எல்லா ஒத்துழைப்புலாம் கொடுத்தாங்க. ஊர் மக்கள், அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. எல்லாம் முருகனோட அருள் தான் காரணம். யுவராஜ் இருக்காரு உங்க தம்பி, வாங்க. இந்த சின்ன முருகன் இருக்கார்ல உள்ள, வள்ளி தேவயானோட முருகர், அவர் எவ்வளோ காலம் பழசு? ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது, ஒரு 200 வருஷம்வாங்க. ஆனால் ரொம்ப பழமையான முருகன்ல அவரு. ஆமாம், அவர் ரொம்ப பழமையான முருகன். எனக்கு தெரிஞ்சு எங்கள் தாத்தாக்கும் தெரிஞ்சுமே அது ரொம்ப பழமையான ஒரு முருகதாக தான் இருக்கார். இங்கே என்ன விசேஷம்னா வந்து லைக் முருக பக்தருக்கு எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறது என்னென்னா, லைக் உங்களுக்கு எதனா உண்மையில ஒரு ஆசை இருக்குது, அதை நிறைவேறணும்னா லைக் நீங்கள் முருகதுக்கோசம் வந்து லைக் போய் வேண்டிட்டோம் வந்து நடக்கலை அப்படிலாம் கிடையாது. நீங்கள் அவருக்கோசம் முழுமானதாக வந்து நீங்கள் உருகி வேண்டி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 நாளோ இல்லை 7 நாளோ இல்லை 11 நாளோ ஒரு விரதம் வந்து இல்லை சஷ்டி விரதம் இருப்பாங்க நிறைய பேர், சில பேர் மாலை போடுவாங்க. அது மாதிரி முழுமானதாக விரதம் இருந்து உங்களுக்கு சில பேர் கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு வேண்டுவாங்க, குழந்தை லைக் இல்லை வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு வேண்டுவாங்க. இதுமாதிரி நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு. இங்கே மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கே 15-20 கல்யாணம்லாம் நடந்திருக்கு. லைக் ஆல்மோஸ்ட் ஒரு 5000-10,000 கல்யாணம் மேலே லைக் இது வரைக்கும் நிறையவே ஏராளமான கல்யாணங்கள் இங்கே மெயினாக திருமணத்திற்கோசமே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு முருகர் திருமண பாக்கியம் ஓகே அவரு. ஏன்னா அவரே காதலித்து மணந்த முருகர் இவர். வள்ளிக்காக அவங்க வந்து தங்கி போனவர். அதனால அவர் வந்து திருமண பாக்கியத்தை உடனே ஆமாம். நான் முதல்ல இங்கே வரும்போது ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட் மாதிரி தான் இருந்தது, வெறும் பேஸ்மெண்ட் தான் இருந்தது. வந்து பார்த்துட்டு போயிட்டு நாங்களே வேண்டிட்டு போனோம். கல்யாணம் கொண்டு வேண்டிட்டு போனோம். இந்த ஒரு பொண்ணே கிடச்சிது, அதுவும் எங்கள் மாமனாரோட அவன் பொண்ணே கிடச்சிது. நீங்கள் இந்த சிலை பார்த்தீங்கன்னா எல்லா சிலையுமே ஈஸ்ட் ஃபேஸிங் தான் இருக்கும். நீங்கள் மூலஸ்தானம் எந்த கோயில் பார்த்தீங்கன்னாலும் ஈஸ்ட் ஃபேஸிங் தான் இருக்கும். இந்த சிலை பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஃபேஸிங்காக இருக்கும். ஏன்னா அது வேலூர் மக்களுக்காக மட்டுமே கட்டினது. இது ஒரு வேலூரை பார்க்கணுன்றது கட்டினது, வேறு எதுவும் பார்க்கணும். நேராக வேலூரை பார்க்கணும், வேலூர் மக்களுக்கு அருள் பாலிக்கணும் தான் கட்டினது. டெய்லி ஏராளமான ஜனங்க வந்து போயிட்டு நிறைய சிறப்பாக சிறப்பிச்சிட்ருக்காங்க. மேற்கு பார்த்து ஈஸ்வரன் இருக்கிறாரு. நிறைய இடத்துல மேற்கு பார்த்து ஈஸ்வரன் இருப்பார். அவர்லாம் வைத்தீஸ்வரன் சொல்லுவாங்க. வைத்தியத்துக்கு உண்டான சுவாமி வைத்தீஸ்வரன். சீர்காழியில் மேற்கு பார்த்து தான் இருப்பார். அதே மாதிரி திருவான்மியூரில் மருந்தீஸ்வரர் மேற்கு பார்த்து இருப்பார். கபாலீஸ்வரர் மேற்கு பார்த்து இருப்பார். ஸோ அவங்கெல்லாம் பார்த்தா மேற்கு பார்த்து சிவனோட அம்சம் தான் முருகனும். ஸோ இவர் மேற்கு பார்த்து இருக்காருன்னா அதுக்கான காரணம் இருக்குது. வைத்தியத்துக்கும் உகந்தவர் அப்படின்றது சொல்லலாம். திருமணத்துக்கு முக்கியம், வைத்தியத்துக்கும் இவர் வந்து வேண்டலாம் அப்படின்றது. கீழே ஒரு சொனம் இருக்கு, எங்க சொனம் இருக்கு சார். ஆமாங்க. ஊத்து எப்பவுமே வந்து கீழே சொனம் இருக்கு, எப்பவுமே தண்ணி வந்துட்டே இருக்கு ஊத்து. அது பேர் தான் தீர்த்தகிரி. அந்த தீர்த்த குடிச்சா நோய் தீர்க்கும். அதனால தான் அது பேர் தீர்த்தகிரின்னு பேர் வந்து. அதனாலதான் இந்த மலை பேர் தீர்த்தகிரினே மலை. அது இப்போ சொன்னையில் முழு சொன்ன இப்போ வந்துட்டே இருக்கு. வர பக்தர்கள் அதை குடிச்சிட்டு வேண்டிட்டு போனா நோய் தீர்க்குன்ட்டு இது. சரிங்க. முருகனுடைய விஸ்வரூப தரிசனத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு சூழல் இங்கே ஏற்பட்டிருக்கு பாருங்கள். இந்த முருகனை பார்க்க நம்மளுக்கு ஒரு காந்த சக்தி தான் அங்கே வருது. இங்கேயே நான் வந்து ஒரு 3 மணி நேரம் இங்கேயே தான் நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். இவர் பார்க்க இப்படியே இருக்கணும், ஒரு தியான நிலைக்கு நம்மளை கூட்டிட்டு போயிடாரு. இப்படிப்பட்ட பிரம்மாண்ட அமைப்பில் அற்புதமான இந்த மாதிரி ஒரு கைங்கரியத்தை பண்ண இந்த ஊர் மக்களையும் இந்த சபதிக்கும் மற்ற எல்லாரும் இந்த திருப்பணி நடக்கிறதுக்கான உதவி அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரங்களையும் தெரிவிச்சுக்கிட்டு, இந்த உயரமான இந்த முருகன் நமக்கு என்ன சொல்கிறாரு, நம்ம வாழ்க்கையில் உயர்ந்துக்கிட்டே போகணும். ஆன்மீக வாழ்க்கையில் நம்ம உயர்ந்துக்கிட்டே போனால் தான் நம்ம யாருக்காவது உதவ முடியும், நம்மளால் யாருக்காவது உதவ முடியும். ஸோ அந்த உயரத்துக்கு போகணுன்றதுக்கான குறிக்கிறது தான் இந்த முருகன். ஸோ அற்புதமான இந்த தீர்த்தகிரி மலையை பற்றி நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. அடுத்த முறை ஒரு நல்ல திருக்கோயிலோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். சுபாஷ் கவி.